ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான இடமான சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்கிற நீலாங்கரை பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அங்கே என்ன ஒரு அற்புதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா, அதுவும் வங்காள விரிகுடா கடற்கரை நோக்கி அப்படியே அழகாக அமைஞ்சிருந்தது. அதுதான் நம்ம விஜயோட வீடு. நாங்களும் வேக வேகமாக போய் அவர் வீட்டை பார்த்தலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஸ்பீடாக இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனோம். உள்ளே போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரலும் நடந்து போனோம். அவ்வளோ ஒரு அழகான ரோடு. அவர் வீட்டுக்கு போகிற பாதை அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ ஒரு அழகாக, அப்படியே நிறையா மரங்களோட நல்ல ஒரு தென்றல் காற்றோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்மளும் வேகமாக வாக் பண்ணி போனோம். வீடு எதுன்னு எங்களுக்கு தெரியாது. போயிட்டுருக்கிறப்பே அங்கே ஒரு 2 பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. என்னன்னு கேட்குறப்ப இதுதான் விஜயோட வீடுன்னு சொன்னாங்க. அப்படியே டக்குன்னு நம்மளும் உள்ளார போய் ஒரே சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம் எங்களுக்கு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்தது நிஜமா அப்படின்னு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. போன வேகத்தில் தண்ணி தாகம் எடுத்துருச்சு. கொண்டு போன வாட்டர் கேன் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே அந்த கதவு வெளிக்கேட்டு கதவை தொட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னாம்மா இதுக்கு முன்னாடி நம்ம யாரோட ஆக்டர் வீடோ இல்லை ரொம்ப ஒரு முக்கியமான வீடு அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்ததுனால அளவற்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது. எத்தனை வாட்டி அப்படியே நின்று பார்த்தாலும் போகணுன்ற மனசே வரல. எப்படியா இருந்தாலும் இந்த டோரை திறந்துட்டா நம்ம விஜயை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் மேலே கேமராவும் இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னே டிவிஎஸில் ஒரு அண்ணா வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவருக்கு என்னான்னு கூட புரிஞ்சிருக்காது. எனக்கு என்னன்னா, அந்த டிவிஎஸ் எப்படியும் இந்த கேட் வழியாக உள்ளே போய்த்தானே ஆகணும். அப்போ அந்த கேட்டை திறப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக கேட் மெதுவாக திறந்தாங்க. அப்போ விஜயோட கார் முன்னாடி நின்றுச்சு பாருங்க. பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாயிருச்சு. அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. அளவற்ற ஒரு மகிழ்ச்சியான தருணம் விஜய் வீட்டுக்கிட்ட நின்று மறுபடியும் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம சந்தோஷமாக கிளம்பி வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னா விஜய் வீட்டுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தது தான். பாய்.